தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வம் வந்திருக்கும். இந்த செயலை மட்டும் செய்யாதீங்க, உங்கள் கர்மா அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் என்னென்னா, நமக்கு தெரியாமலே நடக்கக்கூடிய ஒரு மாயை விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன். புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் கர்மா அதிகரிக்கிறதுக்கு, உங்கள் கெட்ட கர்மா உங்கள் உடம்புலையும் மனசுலையும் சேர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த ஒரு விஷயம் அதிகமாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதாவது அதிகமாக உங்களை கட்டுப்படுத்துதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி என்ன சார் சொல்ல போகிறாரு? இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில், இந்த 2026 கலிகாலத்தில் நம்மளை சுற்றி நிறைய ஊடகங்கள், நம்மளை சுற்றி நிறைய தகவல்கள், பேக் பைட், பின்னாடி இருந்து பேசுது, ஒருத்தங்களை பற்றி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி உழவுது. நம்ம மனசுக்கு அதிகமாக தீனி கொடுக்கக்கூடிய, அதிகமாக உணவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி பறந்து கிடக்குது. இப்போ இந்த தருணத்தில் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை உங்கள் கையில் கொண்டு வந்து அது கொடுத்துரும். அதில் நல்ல விஷயங்களும் அடங்கும், கெட்ட விஷயங்களும் அடங்கும். ஆனால் மனசுக்கு எப்பவுமே ஒரு தந்திரம் இருக்கும். எப்போவுமே இந்த மனசு கெட்ட விஷயங்களை நோக்கி அதிகமாக இருக்கும், நல்ல விஷயங்களை நோக்கி இருக்காது. அது சொல்லும்போது நம்ம கெட்ட விஷயம்னு சொல்கிறோம், அதனால அது ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போது இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய தகவல்களை ஒவ்வொரு நாளும் இந்த மூளைக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். இந்த மூளை இந்த தகவல்களை சேர்த்து வச்சு பகுப்பாய்வு பண்ணும், அதாவது அனாலிசிஸ் பண்ணும். லாஜிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த லாஜிக்கல் மைண்ட் அதுக்கப்புறம் எங்கே போகும்னா இதயத்துக்கு போகும். இதயம் என்ன பண்ணுன்னா, அது சரியா தப்பா, இது ஏன் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு அடுத்த ஒரு அனாலிசிஸ் போகும். லாஜிக்கல் மைண்டிலிருந்து அனாலிசிஸ் மைண்டு, மூளையிலிருந்து இதயத்துக்கு. இந்த இதயத்துக்கு வந்த இந்த தகவல்கள், இந்த பகுப்பாய்வு, இந்த ஆராய்ச்சி, இந்த லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே என்ன பண்ணால் அடுத்தது உங்களோட ஆள் மனதுக்கு போயிடும், உயிர் சக்திக்கு போயிடும். சேர்த்தி வச்ச இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பகுப்பாய்வு பண்ணீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுன்னா உயிர் சக்திக்கு போயிடும். நீங்கள் எப்போ அமைதியாக இருக்கீங்களோ, எப்போ ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறீங்களோ, அது மேல் தட்டில் வந்து உங்கள் கர்மாவோட அது சேர்ந்துடும். இதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இன்னும் ஆழமாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அந்த இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்க்குறீங்க. அதில் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி தப்பான விஷயங்களை சொல்கிறாங்க. அவர் சரியில்லை, அவர் இந்த மாதிரி கெட்ட விஷயம் பண்ணிட்டாரு, அவர்னால இவங்களுக்கு இந்த பாதிப்பு நடந்துருச்சு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதை நீங்கள் அந்த இன்டர்வியூவை யூடியூப் மூலமாக பார்த்துக்கிறீங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மனிதனை பற்றி எடுத்துக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பேப்பர் எடுத்து படிக்கிறோம். அதே மாதிரி ஒரு மனிதரை பற்றி போடுறாங்க. அந்த மனிதர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, அவர்னால இந்த பாதிப்பு நடந்திருக்கு, அதையும் படித்து சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் நண்பர்களோட பேசும்போது அவங்களும் சொல்கிறாங்க, டே அவனை பற்றி தெரியுமா, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி பண்ணிட்டான், இந்த தகவலையும் சேர்த்திக்கிறீங்க. நீங்கள் டிவி சேனல் முன்னாடி உட்காந்து டிவி பார்க்கும்போது அந்த செய்திகளில் வரக்கூடிய அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ண இந்த செய்திகளை சேர்த்துக்கிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனை ஊடகங்கள் இருக்குது பாருங்கள். யூடியூப் இருக்குது, டிவி இருக்குது, சேனல்ஸ் இருக்குது, பத்திரிக்கை இருக்குது, குறுஞ்செய்திகள் இருக்குது, பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வரக்கூடிய செய்திகளை நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இந்த செய்திகளை எடுக்கிறது பிரச்சனையே இல்லை. எடுத்த இந்த செய்திகளை நீங்கள் அனலிட்டிக்கல் மைண்டு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களோட கர்மா ஸ்டார்ட் ஆகுது. இது ஏன் இப்படி நடந்தது, இப்படி பண்ணுனா, அதை ஏன் அப்படி பண்ணுனா அப்படின்னு அந்த தகவல்களோட அடிப்படையில் உங்கள் மனம் செயலாற்றுறதுக்கு ஒரு ஊக்குவிக்கையாக இருக்கிறது உங்களோட மூளை தான். உங்கள் மூளை லாஜிக்கல் மைண்டை வச்சு உங்கள் மனசுக்கு பெரிய தீனி கொடுக்குது. உங்கள் மனசு அதை எடுத்துக்குது. ஆமாம், மூளை சொல்லிருச்சு, என்னோட மூளை சொல்லிருச்சு, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டான், இவன் பண்ணது தப்பு கரெக்டுன்னு. அடுத்தது அனாலிசிஸ், பகுப்பாய்வு விஷயத்துக்கு போகுது. இந்த பகுப்பாய்வு விஷயத்துக்கு போகும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியானது உங்களோட உடம்புக்கும் உங்களோட வளர்ச்சிக்கும் உங்களோட மனதோட வளர்ச்சிக்கும் உபயோகப்படாமல் உங்களோட உயிர் சக்தி இன்னொருத்தரோட வெளிப்புறமாக அவுட்வர்டாக போக ஆரம்பிச்சிருது. அப்போ உங்களோட சக்தி பூரமாக வெளிப்புறமாக போகிறது மட்டும் இல்லாமல்
இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சு தெரியாம உண்மை புறம்பான விஷயங்களை உங்க மனது எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்கள பத்தி உண்மை தெரியாம அவன் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்க பேசி இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க பாத்தீங்களா, அங்கதான் உங்க கர்மா பாதிக்குது. நீங்க தகவல்களை வாங்குறதுல உங்க கர்மா பாதிக்கிறதுல, தகவல்களை பகுப்பாய்வு பண்றதுல இருந்து உங்க கர்மா பாதிக்கிறது. ஏன்னா நீங்க சக்தியை செலவன்றீங்க. அதோட மட்டும் நிக்காம நீங்க இந்த செய்தியை, இந்த பிரச்சனையை வேற ஒருத்தர் கொண்டு போகும்போது உங்க மூலமா அவருக்கு இந்த செய்தி, அது நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கான்னு தெரியாது, அந்த பாஸ் பண்ணும்போது அங்க ரெண்டாவது உங்க கர்மா பாதிக்குது. இத இன்னுமே புரியுற மாதிரி ஒரு கதையில சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்கான கன்க்ளூஷன் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு அரசர் வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அரசர் ரொம்ப புகழடைஞ்சிட்டார், அன்னதானத்துக்குன்னே புகழடைஞ்சிட்டார், அன்னதான அரசர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் ஒரு நாள் அந்த உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த உணவு தயாரிக்கிறவங்க பெரியோர் அண்டால வெளியில வச்சு உணவை சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல துரதிர்ஷ்டவசமா ஒரு பருந்து ஒரு நாகப்பாம்பை கொத்திட்டு மேல பறந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த நாகப்பாம்போட வாயை தெரியாம அந்த பருந்து அழுத்தும் போது அதுல இருந்து வரக்கூடிய விஷம் அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த உணவுல விழுந்துருது. அன்னைக்கு அன்னதானம் சாப்பிட்ட நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதனால மன்னருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. அன்னதானத்தை நிறுத்திட்டாங்க. நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க. அன்னதானம் நடத்தி இந்த அரசன் நிறைய உயிர்களை பறிச்சுட்டான், அரசன் தான் வேணும்னே விஷம் வச்சு கொன்னுட்டான், அரசனாலதான் இத்தனை பிரச்சனை, அந்த சமையல் பண்றவங்க பிரச்சனை, இப்படி நிறைய காசிப்ஸ் போயிட்டே இருந்திருக்குது. ஒரு 3 மாசம் அன்னதானத்தை நிறுத்திட்டாங்க. இந்த 3 மாசம் இந்த தகவல்கள் ஊர் ஃபுல்லா பரவிருச்சு. அரசரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு, யாரு இந்த விஷத்தை கலந்து அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த பிரச்சனை மேல் உலகத்துக்கு வருது, யம தர்மராஜா கிட்ட வருது, சித்திரகுப்தன் கிட்ட வருது. அப்ப சித்திரகுப்தன் யம தர்மராஜா கிட்ட கேட்கிறான், சுவாமி இந்த பாவ கணக்கை நான் யார் பேர்ல எழுதுறது? பருந்து பாம்பை தூக்கிட்டு போறது அது இயல்பு, அது நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. பருந்து பேர்ல எழுத முடியாது, பாம்பு பேர்ல எழுத முடியாது. பாம்பு பாவம் பருந்துகிட்ட அகப்பட்டுக்குச்சு, அது நான் எழுத முடியாது. உணவு சமைக்கிறவனுக்கு இதை பத்தி என்னன்னே தெரியாது, அவன் மேலே எழுத முடியாது. ராஜா அரசவையில் இருந்தா அவன் மேலே எழுத முடியாது, பாத்திரத்து மேலே எழுத முடியாது, விஷத்து மேலே எழுத முடியாது. இது யார் மேல எழுதுறதுன்னு சொன்னதுக்கு யம தர்மராஜா சொன்ன பதில பாருங்க. இதுதான் நம்ம கர்மாவை பாதிக்கக்கூடிய பெரிய விஷயமா கருதப்படுது. என்னன்னே தெரியாம இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாம இங்க நடந்த விஷயங்களை பத்தி என்னன்னே தெரியாம ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம இதை பத்தி பேசுவான், அவன் மேல இந்த பாவ கணக்கு எழுதுன்ட்டாரு. சித்திரகுப்தன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அன்னதானம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல வயசான அந்தணர்கள் ஒரு 10 பேர் அந்த ஊருக்கு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வர்றாங்க. 3 மாசம் ஆனதுனால வழியெல்லாம் மறந்து போச்சு. அங்க ஒரு அம்மா வெளியில பாத்திரம் கழுவிட்டு உட்காந்துருக்குது, மண்பானையில் கழுவிட்டு உட்காந்துருக்குது. அப்ப அந்த அம்மாட்ட போய் கேட்கறாங்க இந்த அந்தணர்கள், ஏமா இங்க அன்னதானம் போடுற இடம் எது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, எது 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 100 பேரை காவு வாங்கின அரசன் போடுற அன்னதானமானு கேட்ட உடனே அந்த அம்மா செத்து போயிடுச்சு. உடனே இந்த அந்தணர்கள் அங்கிருந்து போயிட்டாங்க. இந்த அம்மா செத்து மேலே வருது. சித்திரகுப்தன் கணக்கு எழுதிட்டான் இந்த அம்மா பேர்ல. எதுக்கு இந்த கதை சொன்ன பிரியமானவர்களே, இந்த உலகத்துல தகவல்கள் நிறைய இருக்குது. நீங்க ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் growth ஆகணும், மேலே போகணும் அப்படின்னா உங்க சக்தியை உங்களுக்கு மட்டும் உபயோகப்படுத்தணும். ஏற்கனவே நமக்கு நிறைய கர்மா இருக்குது. இது நம்ம பண செலவு பண்றதுல, உடல் உபாதைகள் வர்றதுல, மனக்கவலை, இத்தனை 3 விஷயத்துல கரைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடியே கரைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கர்மாவை கலைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம், கரைக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம். அதுல தேவையில்லாம இன்னொருத்தரோட கர்மாவை சேர்ந்து எடுத்துட்டோம்னா நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் மன அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்கும் பிரச்சனை வருங்கிறது தான் யோகிகள் ஞானிகள் கணிச்சு உன் கர்மாவை அதிகப்படுத்துறது. இந்த விஷயத்த பண்ணாத. ஒரு தகவல் வருது அப்படின்னா, அடுத்தவனை பத்தி தகவல் வருதுன்னா, அது காது, இந்த காதுல வாங்கி இந்த காது வரைக்கும் கொண்டு போகாத, காது ஓட்ட வழியா வெளியே விட்டுரு. உன்னோட சக்திவை அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு செலவுப்படுத்தாத. உன்னோட சக்திவை அந்த தகவலை இன்னொருத்தனுக்கு பரிமாறுறதுக்கு செலவு பண்ணாத. உன் சக்திவை அதை அழிக்கிறதுக்கு செலவு பண்ணு. எல்லாருக்கும் சிவபெருமானை பார்த்தா பயமா இருக்கும், ஏன்னா அவர் அழிக்கிறவர். இப்ப வீட்டை நீங்க கூட்டுறீங்க, வீடு கூட்டி சுத்தமாகுது, ஆனா குப்பையும் அங்கதான் இருக்குது. சுத்தமாகிற வீட்டுக்குள்ளதான் குப்பையும் இருக்குது. அந்த குப்பையை அங்கேயே வச்சுக்கலாமா? அந்த குப்பையை தூக்கி வெளியில போடணும். அப்பதான் அந்த வீடு முழுமா சுத்தமாகும். அந்த மாதிரி நம்ம கர்மாவை கரைக்கணும்னு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டில் இருக்கிற குப்பை தூக்கி நம்ம வீட்டில் போட்டுக்கிட்ட மாதிரி
அடுத்தவனை பற்றி பேசுறது, அடுத்தவனை பற்றி வசைப்பாடுறது, பொறாமப்படுறது, கம்பேர் பண்ணுறது, அவனை பற்றின தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை சொல்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நிறுத்தினா நம்ம கர்மா சேராமல் நம்ம ஆன்மீக பாதை சுலபமாகும். இங்கே பாருங்கள், ஒரு பயணம் போகிறோம், அந்த பயணத்தில் நிறைய சுமைகளை வச்சுட்டு போகிறது சுலபமா, சுமைகள் இல்லாமல் போகிறது சுலபமா? ஏன்னா ஆன்மீக பாதையில் நீங்கள் பயணம் பண்ணும்போது தானுங்கிற கர்வம், பற்று, பணம், புகழ், பேர், பதவி, இந்த மாதிரி என்னென்னமெல்லாம் சுமந்திருக்கிறோமோ அதையெல்லாம் கீழே இறக்கி வச்சா தான் இந்த பாதை சுகமாகவும் சுலபமானதாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் இன்னையிலிருந்து அடுத்தவங்களை பற்றி என்ன விஷயம் கேள்விப்பட்டாலும் சரி, அது அவங்களுக்கான விஷயம்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளோட சக்தியை நம்ம உடம்புக்கும் நம்ம மனதுக்கும் நம்ம உயிர் சக்திக்கும் உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குருவே சரணம். குருவே சரணம். ஆகஸ்ட் 8, 2026 நடந்த சரயோக பயிற்சி வகுப்புக்கு வரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பயிற்சி செய்வது, என்னென்ன விதிமுறைகளை கையாள்வது, எந்தெந்த நேரங்களில் செய்தால் என்னென்ன பலன் என்பதை மிகவும் தெளிவாகவும் அருமையாகவும் எளிமையாகவும் எங்களுக்கு குருஜி கற்றுக் கொடுத்தார். அதையும் தாண்டி இவ்வளவு நாட்களாக எங்களுக்குள் இருந்த சில சந்தேகங்களும் நிவர்த்தி அடைந்தது. கூடுதல் விவரம் என்னவென்றால், எந்த நேரம் உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் என்னை அணுகலாம் என்று குருஜியே சொன்னது மகத்தான மகிழ்ச்சி. மேலும் எல்லாவித ஏற்பாடுகளும் முடிந்த பிறகும் கூட தனித்தனியாக பொறுமையுடன் நின்று அத்தனை பேருடைய சந்தேகங்களையும் நேரடியாக 1-to-1 நிவர்த்தி செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை என்னுடைய என் டாட்டரையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தேன். எங்கள் இருவருக்கும் நிறைவான முழு மனதுடன் கூடிய பயிற்சி கிடைத்ததாக நாங்கள் உணர்கிறோம். மிக்க நன்றி.